இதுவரைக்கும் இருந்த திமுக தலைவர்கள்லேயே உதயண்ணா வந்து ஒரு பெரிய இடத்த பிடிப்பாருங்கிறத நினைக்கிறதுக்கு காரணம் வந்து என்னென்னா, அவர் இன்னும் அந்த கிரவுண்ட் லெவல் ஆக்சஸ் கீழே வந்து இறங்கி என்ன கீழ் லெவலில் இருக்குங்கிறத சொல்லி காது கொடுத்து கேட்டு அதுக்கு உடனே தீர்வு காண்றதுல வந்து உதயண்ணா வந்து எல்லாத்த விடையும் ஒரு 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 படி மேலே இருக்காருன்ட்டு நான் ரொம்ப நம்புகிறேன். ஆக்சுவலாக இப்போ எங்களோட லாஸ்ட் அயலகணி கூட்டம் வந்து இங்கே செயலாளர் அப்துல்லா தலைமையில் ராயப்பேட்டாவில் நடந்தது. உதயண்ணா தான் வந்தாங்க. ஆக்சுவலாக இன்னொன்று, நாங்கள் பெருசாக உதயண்ணாவை நம்புறதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறீங்க இல்லைங்களேன். இப்போ உதயண்ணா அந்த மீட்டிங்க்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா, அப்துல்லா அண்ணன் வந்து அவர் கூட வந்து எப்படி பயணிச்சாருங்கிற சொல்லும்போது இவங்க எல்லாம் தான் ஓட்டு கேட்குறதுக்கு போயிருக்காங்க. யார்? உதயண்ணா, அன்பில் மகேஷ் அண்ணா, அப்புறம் நம்ம அப்துல்லா அண்ணா. 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்துல்லா அண்ணன் கூட திமுகவில் பயணிச்சும் போது இவங்கெல்லாம் வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அந்த வீடு வீடாக பிரச்சாரம் பண்ணும்போது உதயண்ணா வந்து அவர் கூட சேர்ந்து அப்துல்லா அண்ணா, மகேஷ் அண்ணா எல்லாம் சேர்ந்து போயிருக்காங்க. அப்பெல்லாம் அரசியல்லே இல்லாத சமயம். ஸோ இப்போ வந்து உதயண்ணா ஒரு பொறுப்புக்கு வர்றாரு. ஆக்சுவலாக கட்சியை அடுத்த நிலைமை கொண்டு போகும்போது யார் கட்சிக்காக உழைச்சாங்களோ அவங்கள மறக்காம இன்னைக்கு அவர் மாநில செயலாளர், அயலகணி அமைப்பாளர், ப்ளஸ் அது தவிர்த்து ராஜ்யசபா எம்பி. ஸோ இப்போ எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, ஸோ நாங்கள் வந்து கட்சிக்கு உழைக்கிறோம். ஸோ அப்போ வந்து நாங்கள் யாரை எதிர்பார்த்து உழைக்கிறோம், அந்த கட்சிக்கு உழைக்கும் போது கீழ் லெவலில் உழைத்த தொண்டர்கள் வந்து விடாமல் அவங்கள எப்பயுமே பாதுகாக்கிற ஒரு அரணா வந்து உதயண்ணாவை பார்க்குறோம்.